ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. நம்ம பார்க்க போகிற படம் கேப்டன் மில்லர். படத்தோட ஒரு வரி கதை என்ன அப்படின்னு சொன்னால், கிராமத்து இளைஞன் ஆதிக்க சாதியினுடைய அடக்குமுறைக்கு பயந்துக்கிட்டு எப்படியாவது நம்ம வந்து வெள்ளக்காரன் படையில் சேர்ந்துட்டோம்னா ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் படையில் போய் சேர்றாரு. அங்கேயும் ஆதிக்க சாதியினுடைய அந்த அடக்குமுறை மாதிரி அங்கே வேறு விதமாக இருக்குது, நம்ம மக்களே நம்ம கொல்ற மாதிரி வருதுன்னு சொல்லி கடுப்பாய் வெளியில் வந்து ஆதிக்க சாதியினரை எதிர்த்தும் வெள்ளக்காரனை எதிர்த்தும் எப்படி ஆயுதம் ஏந்தி போராடுறாரு. அந்த ஆயுதம் ஏந்தி போராடுறதுனால இவர் யாருக்கு வெற்றி கிடைச்சிது, சாதாரண கிராமத்து இளைஞனாக இருக்கிறவர் எப்படி கேப்டன் மில்லராக மாறுறாரு அப்படின்றது தான் இந்த கதையோட முழுமையான பகுதி. இந்த படத்தினுடைய கதையை வந்து 2 பேர் தூக்கி சுமக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள் வந்து தனுஷ் தான். அவர் மேலே தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது. சாதாரண ஒரு கிராமத்து இளைஞனாக இருக்கிறவர் அப்படியே மாறி இராணுவத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் திருப்பி எப்படி அவர் வந்து போராளியாக மாறுறாருன்ற விஷயத்தில் அந்த நல்ல ஜானர் மாற்றுறதை ரொம்ப அழகாக வந்து அதை மாற்றிருக்காரு தனுஷ். ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிலாம் பிரித்து மேயிறாரு. ரெண்டாவது ரொம்ப அழகாக அவருக்கு பொருந்தின மாதிரியே அந்த கதையில் எங்கெல்லாம் மாஸ் இருந்தால் கூட அந்த மாஸ் நம்ம இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு கதையோடு போகிற மாதிரி ஒரு விஷயத்தில் அழகாக அருண் மாதேஸ்வரன் அந்த தனுஷை கூட்டு போயிருக்காரு. படம் பார்க்குற நமக்கும் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. தனுஷ் நிச்சயமாக இந்த படத்துக்கு ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப நம்புறாரு இல்லையா, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவர் கை கொடுக்கும். தமிழ் தாண்டி இந்த படம் வந்து வேறு மொழிகள் இல்லை வேறு நாடுகளுக்கு போனால் கூட கிடைக்கிற மரியாதை தனுஷுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மிகப்பெரிய ஒரு விருது வாங்கி தர அளவுக்கு படம் வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒரே டோனில் இருக்குது. ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அது என்ன டோனில் இருக்கோ அந்த டோன்லேயே படம் இருக்குது. தனுஷும் அதே மாதிரி ட்ராவல் ஆகிறார், எங்கேயும் இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு. ஸோ தனுஷுக்கு இந்த படம் பெரிய கேரியர் கொடுக்கும் நம்ம நம்பலாம். I am the devil and you will call me. நான் வந்து 2 பேர் தூக்கி சுமக்கிறாங்கண்ணா. ஒரு தனுஷ் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ ரெண்டாவது யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷுடைய மியூசிக். அது பாடல் காட்சியாக இருக்கலாம் இல்லைனா ஆர்ஆராக இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து படத்தினுடைய தொடக்கத்துலேருந்து டைட்டில் கார்டு லாஸ்ட்டு போடுறாங்கல்ல அந்த கார்டு வரைக்கும் இருக்கிற அந்த ஆர்ஆருடைய அந்த பின்னணி இசை அவ்வளவு சூப்பராக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து ஜிவி பிரகாஷ் நடிக்கிறத விட்டுட்டு பேசாமல் மியூசிக்கில் மட்டும் இருக்கலாம். ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அவருடைய உழைப்புக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம், வேர்ல்டு லெவல் உலகத்தரத்துக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக ஜிவி பிரகாஷ் கிடைக்கும். அந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காரு. படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு டோனில் கலர் ட்ராவல் ஆகுது. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா கலர் வேரியேஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து அந்த படத்தை கதையோடு நம்ம ட்ராவலே பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இது எங்கேயுமே வந்து இப்போ ஃபேண்டஸியான இருக்கிற விஷயம் மாதிரிலாம் இல்லாமல் என்னென்ன காட்சிகள் வேணுமோ அந்த காட்சிகளுக்கு தேவையான பொருட்கள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாகனமாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும் அவங்களோட உடைகளாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாக கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம். அதே நேரத்தில் ஒளிப்பதிவாளரோட வேலையும் எப்படி ஒரு கலை இயக்குனர் பிரமாதமாக பண்ணியிருக்காரோ அதே மாதிரி ஒளிப்பதிவாளரும் நம்ம கண்ணை உறுத்தாத அளவுக்கு எல்லா இடத்தையும் அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. எங்கே பார்த்தாலும் சண்டை இருக்குங்க. திருமண பக்கம்லாம் துப்பாக்கி சத்தம் தான் தொடங்குலேருந்து முடிகிற வரைக்கும். ஆனால் அந்த சத்தம் நம்மளை இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப 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 சிறப்பாக நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க. லாஜிக் மீறின கதையாக இருந்தாலும் நாம் லாஜிக்காக பார்க்குற மாதிரி தான் ஒரு கொண்டு போயிருக்காங்க. இதுக்காகவே அந்த டீமை நம்ம பாராட்டலாம். இது வந்து ஒட்டுமொத்த டீமோட ஒரு விஷயம்தான். அப்போ படத்தில் நெகட்டிவே கிடையாதா? எல்லாம் பூரா பாசிட்டிவாகவே பேசுகிறீங்களே, என்ன நியாயமானு கேட்குறீங்களா? நிச்சயமாக நெகட்டிவ் இருக்குது. என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம் சண்டைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அங்கே எங்கே கத்திரிக்கி போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது சாப்டராக பிரிக்கிறாங்க. ஒரு கதை வந்து சொல்ல குமாரவேல் தான் கதை சொல்கிறாரு, எப்படி வந்து ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் வந்து கேப்டன் மில்லராக மாறுறான், எப்படி மாறினான்றதுக்கு சாப்டராக சொல்கிறாங்கல்ல, அந்த சாப்டராக சொல்கிற விஷயத்தில் தான் நமக்கு வந்து கதையோடு ட்ராவல் பண்ணுற இப்போ சினிமாவே தெரிஞ்சவங்க ட்ராவல் பண்ண முடியும். சாதாரண ஒரு ஆடியன்ஸ் இருக்கான்ல, கிராமத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அவன் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது ஒரு ராவான ஃபிலிமாக இருக்குல்ல, அந்த ரா ஃபிலிமில் தான் சில நேரங்கள் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். இப்படி போனாலும் ஓகே, இல்லை கீழே விழுந்துட்டா கஷ்டம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிவராஜ் ஏற்கனவே ஜெயிலரில் பார்த்த சிவராஜ்குமார் இதுலேயும் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி வேறு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லா கேரக்டரும் யாரும் சோட போகாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா சிவராஜ்குமாருக்கு ஒரு கேமியோ கொடுத்துருந்தாலும் கிளைமேக்ஸில் அவரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். மைனஸ் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேக்டு படத்தை பார்க்க போனோம் அப்படின்னா நிச்சயமாக கேப்டன் மில்லர் ஒரு முறை நல்லாவே பார்க்கலாம். கேப்டன் மில்லர் ஒட்டுமொத்தமாக கேப்டன் மில்லர் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொங்கல் ரேஸில் வெளியான படங்கள்லேயே நிஜமாவே பேருக்கு ஏற்ற மாதிரியே இது கேப்டன் தான்.